எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேச ராசி மேஷ லக்னத்துக்குரிய இந்த மாத ப்ரெடிக்ஷன், உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளெஸிங்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ண போகிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்கள தான் வந்து கார்ட்ஸில் வந்து வான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நெருப்பு ராசியில் தான் வான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்க. ஸோ இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட் மேச ராசி, work side, family and finally overall. ஸோ இந்த மாதத்துக்குரிய blessings or advice பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட் மேச ராசி மேஷ லக்னம், 2 of cups அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கார்ட் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க இந்த மாதம். உங்களுடைய ஒர்க் சைட் அப்படின்றது தெரியுது. சம்திங் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் இந்த மாதம் வந்து அச்சீவ் பண்ணுறதா எனக்கு தெரியுதுங்க. உங்களுடைய கோல் வந்து ஒரு ஃபினிஷ் ஆகிற மூமெண்ட் அப்படின்ற மாதிரியும் தெரியுதுங்க. ஓகே, எக்ஸ்பெக்டட் விஷயம், ஆசைப்பட்ட விஷயம், உங்களுடைய விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது இந்த மாதம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சில சப்போர்ட்ஸ் தெரியுதுங்க, உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இல்லை வந்து உங்களுடைய ஒர்க் சைடில் சப்போர்ட்ஸ் அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், 9 of cups அண்ட் லவர்ஸ். வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 2 of cupஸும் வந்துருச்சு, லவர்ஸ் வந்துருச்சு, 9 of cupஸும் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கார்ட்ஸ் வந்து இங்கே இருக்க வேண்டியது இங்கே வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன எனக்கு காமிக்குது அப்படின்னா, அட் ப்ரெசண்ட் உங்களுடைய ஒர்க் சைட் வந்து இதை விட நீங்கள் ஜாஸ்தியாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய ஃபுல்ஃபில் எப்போ ஆகும், சம்திங் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய ஒர்க்ஸ் விஷயத்தில் சிலருக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடச்சிருக்கலாம். ஓகே, சிலருக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு இருந்து ஒரு கால், மெசேஜ், ஒரு ஆஃபர் அந்த மாதிரியும் தெரியுதுங்க. ஸோ நீண்ட நாள் ஆசை வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. இது வந்து ஒரு மணி அப்படின்றத வந்து தாண்டி ஒரு சரவுண்ட்ஸ், ஒரு இடம், ஒரு சார்ந்த ஒரு பிளேஸ், ஒரு ஒர்க், பிடிச்ச வேலை, பிடிச்ச படிப்பு, பிடிச்ச இடம் அப்படின்றது சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இடத்துல நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் உங்களுடைய எனர்ஜி நீங்கள் பார்க்கும்போது கிங் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி. அதே மாதிரி உங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐடென்டிட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. இல்லை வந்து புரிஞ்சிருக்கலாம் உங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து இப்போ வந்து அட் ப்ரெசண்ட் உங்களுடைய வே ஆஃப் இது வந்து புரிஞ்சிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாக கூட இருக்கலாங்க, இல்லை நியூ திங், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் கூட இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு தொழில் வந்து ஒரு முன்னேறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து தேடி வரலாம், இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து தெரியுது. நான் சொன்னேன் மக்கள் சப்போர்ட், இல்லை சர்வீஸ் ஜாப், எது வேணாலும் இருக்கலாம். அதில் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒர்க் கார்டு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்டும் தெரியுதுங்க. உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட், நீங்கள் நினைக்கிற உங்களுடைய ஹெல்ப் அப்படின்றதும் இங்கே தெரியுது. ஓகே, ஸோ உங்களுடைய ஃபேமிலி செட் பார்த்துடலாம். குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ அட் ப்ரெசண்ட் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஸோ நடக்கிறது நடக்கட்டும், உங்களுடைய அதாவது லெட்டிங் கோ அப்படின்ற மாதிரி தான். அதாவது இது லவ் சுச்சுவேஷன் கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஃபார்வர்டாக தான் தெரியுது, ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங் அப்படின்ற மாதிரி தெரியுது உங்கள் லவ் சுச்சுவேஷனில். அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம் உங்களுடைய சுச்சுவேஷன் அப்படின்றது மாதிரி இருக்குது. ஓகே, இதே வந்து ஃபேமிலி அப்படின்றது பார்க்கும்போது, உங்களுடைய இது பார்க்கும்போது
அதை நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். இதை விட இங்கே உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ஜாஸ்தி தெரியுது. உங்களுடைய செல்ஃப் கேர், செல்ஃப் டிக்னிட்டி அந்த மாதிரி எனக்கு தெரியுதுங்க. உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் பண்ணணும், உங்களுடைய செல்ஃப் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், அதுதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஹாப்பி மூட் அப்படின்ட்டு தான் இங்கே வந்து மெயினாக தெரியுது. உங்களை பார்த்துட்ருக்கீங்க, உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் பாடுபட்டுருக்கீங்க, அந்த மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ ஓகே, வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கார்டு விழுந்துருச்சு. டெம்பரன்ஸ் நல்லா இருக்குங்க. உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, கூல் எனர்ஜி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப பெருசாக ஸ்ட்ரெயினும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மொமெண்ட்டும் நடந்துகிட்ருக்கு, ஆசைப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்காக கேர் எடுத்துகிட்ருக்கீங்க, அதே மாதிரி பேலன்ஸ்டாகவும் இருக்கிறீங்க இப்போ வரைக்கும். ஆனால் மணி வைஸ் வரல, ஆனால் உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு நியூ எனர்ஜி, ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குங்க உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது. வாவ், இன்னும் ஒரு கார்ட் சூப்பராக வந்துருச்சுங்க. ஸோ 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ 100% உங்களுடைய இந்த மாதம் வந்து ஒரு செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, ஆசைகள் வந்து நிறைவேற போகுது. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே 9 ஆஃப் கப்ஸ், இங்கே 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய கார்ட். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், குட் நியூஸ் நல்லா இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சிலருக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும், சிலருக்கு வந்து லவ் சுச்சுவேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் இருக்கட்டும், உங்களுடைய லவ் லைஃப்பில் இருக்கட்டும், ஒரு க்ரோத் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய எனர்ஜி வந்து நீங்கள் பாசிட்டிவாக வச்சுருக்கீங்க, அதனாலேயே அந்த உங்களோட நம்பிக்கை இருக்குது, யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு வந்து ஹோப் வந்திருக்கு. ஸோ அதனாலேயே உங்களுக்கு நினைக்கிற விஷயங்கள் நடக்கும், அந்த மாதிரி தெரியுதுங்க. ஸோ அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டே கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் அங்கே வந்திருக்கு. ஸோ உங்களுடைய விஷயங்களில் வந்து ஒரு தீர்க்கமாக இருக்கீங்க, பிளானிங்காக இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு லிட்டில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கிறீங்க. ஓகே, ஸோ ஓவரால் பார்த்துலாமே இந்த என்ன வந்திருக்கு அப்படின்னு. ஹெர்மிட் அண்ட் ஹெரஃபண்ட். ஸோ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜ் போக போகிறீங்க, ஹெர்மிட் ஸ்டேஜ்லேருந்து ஹெரஃபண்ட் ஸ்டேஜில் போக போகிறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. ஸோ நிறைய அனலைஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் லைஃப்க்கு என்ன தேவை, எதில் வந்து நம்ம வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணணும், எப்படி வந்து உங்களோட க்ரோத் வந்து கொண்டு வரணும், எப்படி போனால் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும், உங்களோட ஃபேமிலி லைஃப்பில் இருக்கட்டும், உங்களுடைய லவ் லைஃப்பில் இருக்கட்டும், உங்களுடைய செல்ஃப் கேரில் இருக்கட்டும், எல்லா விஷயத்துலேயும் ஒரு அனலைஸ் அப்படின்றது கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு முடிவுகள் அப்படின்றது ஒரு தீர்க்கமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்குங்க. உங்களுடைய கார்ட்ஸ் ரொம்ப ஹையர் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஃபைனலாக உங்களுடைய பிளெஸிங்ஸும் பார்த்துடலாம் என்ன வந்திருக்கு அப்படின்னு. பிளெஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பவுண்ட்ரிஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. லவ் யுவர் செல்ஃப் எனஃப் டு சே நோ டு அதர்ஸ், டிமாண்ட்ஸ் ஆன் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. இதை வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை வந்து லவ் பண்ணிட்டுருக்கீங்க, செல்ஃப் கேர் கொடுத்துட்ருக்கீங்க, அதே மாதிரி வந்து எதுக்கு நீங்கள் நோ சொல்லணுமோ இப்போ வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கீங்க, எஸ் எதுக்கு சொல்லணுமோ அதுக்கு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க, உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி வந்து இனிமேல் வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. சில பவுண்ட்ரிஸ் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க, சில என்ன சொல்கிறது, டைம் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் டைம் டேபிள் போட்டுட்ருக்கீங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்க்குரிய ஒரு டைம் டேபிள். இது வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் உங்களுக்கு வந்து கொண்டு போக போகுது. அதுதான் இங்கே வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 9 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, இந்த கார்டு பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ரெட் சன், ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ், திங்ஸ் வில் மெட்டரலைஸ், பேசிக் நெசசிட்டிஸ் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சிலருக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ஃபெய்த் வைக்கணும், இன்னும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. பட் ஆல்ரெடி உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ஆல்ரெடி நீங்கள் கடந்து வந்துட்டீங்க, 75% நீங்கள் கடந்துட்டீங்க. இது வந்து சிலருக்கு 25% அது வந்து அது கூட இருந்தால் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த 100%ல் வந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ. உங்கள் ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.